சொந்த ஊர் கரூர் பள்ளப்பட்டி. நான் விழுந்த ஊர். என் வீடு இன்னமும் பள்ளப்பட்டியில் தான் இருக்குது. அந்த பகுதி மக்கள் இவ்வளோ பெரிய பாவம். அந்த சாகையில் அந்த மரணிக்கையில் அவங்க எவ்வளோ வேதனையில் அனுபவிச்சிருப்பாங்க. கத்தியில் குத்திருக்காங்க, அடிச்சிருக்காங்க, கீழே தள்ளியிருக்காங்க, பள்ளம் வெட்டப்பட்டு உள்ளே தள்ளி விடப்பட்டு இருக்காங்க, மிதிப்பட்டு எவ்வளோ துடிச்சு செத்துருப்பாங்கங்கிறத யோசிச்சு பாருங்கள். நம்ம நாட்டில் இப்படியெல்லாம் நடக்குதுங்கையில் எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது. வேறு எனக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஒரு விஜய் தம்பி நான் வாழ்த்தினேன் வெற்றி விழாவில், லியோ வெற்றி விழாவில். த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ். நாளைய தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு சொன்னேன். முதல் படத்திலிருந்து நான் 10 படம் நடிச்சிருக்கேன் அவர் கூட. அவரோட வளர்ச்சி பிடிக்காமல் அவரை எதுக்கணுன்னா, நீ கொள்கை ரீதியாக எதிர் கூட்டம் போட்டு அவருக்கு பதில் சொல்லு, பேச தெரியலன்னு சொல்கிறியா சொல்லு. உன்னை மாதிரி கொட்டை போட்டு தின்னு பழம் தின்னு கொட்டை போட்டு தொடர்ந்து இந்த நாட்டை நாசமாக்கிக்கிட்டு இருக்கிற உங்களை எதிர்த்து ஒரு ஆள் வர்றான் பேசுகிறான் அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கலைன்னா கொள்கை ரீதியாக எதிருங்க. 4 கூட்டங்கள் மேல் நடந்திருக்கு, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். 4 லட்சம் 5 லட்சம் இப்படி மக்கள் கூடுறாங்க. அப்படி கூடையில் போன வாரம் கூட சொல்லியிருக்கார். அதில் தான் பார்க்குறேன் காணொலியில். நாங்கள் என்ன கேட்குறோம், உங்கள்கிட்ட ஒரு பெரிய இடமா கொடுங்க, மக்கள் நின்று சந்தோஷமாக பார்த்துட்டு கேட்டுட்டு போகட்டும். வேறு ஒன்றும் கேட்கலையே உங்கள்கிட்ட. அது காரணத்தோடு நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு இந்த நிகழ்ச்சி முன்கூட்டியே சொல்லியிருக்குது அந்த தம்பி. உண்மையாக இல்லையா? அப்புறம் அரசியல் ஆக்குறாங்க அப்படின்னா என்ன? கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான அரசியல் தானே. சொந்த மக்களை இப்படி காவு கொடுக்கலாமா? சொந்த மக்களை சொந்த ஊர்க்காரங்களை காவு கொடுத்துட்டு நல்ல வேஷம் போட்டுட்ருக்காங்க. இதுக்கு ஒன்றும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ அவர் வராமல் இருந்திருந்தா என்ன சொன்னீங்க? வீட்டுக்குள்ளேருந்து அரசியல் பண்ணுறார், வீட்டுக்குள்ளேருந்து ட்விட்டரில் போடுறாருப்பீங்க, வெளியே வந்தால் இப்படி மக்களை வச்சு சாப்பிடுப்பீங்க. இப்போ எப்படி வெளியே வர்றது? யார் பாதுகாப்பில் வர்றது? சொல்லுங்கள்.